Hi dear friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே வந்து பார்த்தீங்கன்னா 5 AM வேக்கப் ஆயாச்சு. மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆணுச்சு. வழக்க போல் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாசு தொளிச்சு கோலம் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் யார் வந்து கோலம் போடுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ சூப்பராக கோலம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஏர்லி மார்னிங் ஏற்றுவோம் இல்லையா, நெய் தீபம், அந்த லேம்பும் இப்போ வந்து ஏற்றியாச்சு. ரொம்ப பாசிட்டிவாக பி ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவாக எனக்கு இந்த மார்னிங்கே இந்த விளக்கு ஏற்றும் போது ஸ்டார்ட் ஆகும். ஓகே காய்ஸ், ஆரம்பிக்கலாமா? டுடே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மில்க் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வேக வைக்க போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். இன்றைக்கி தேங்காய் வச்சு தான் ஒரு டிஷ் வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ மில்க் வந்து வந்துருச்சு. மில்க் பாட்டுக்கு மில்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும். அரிசியும் வந்து ஊற வச்சாச்சு. எப்போதுமே நான் வந்து அரிசி தூங்கி ஏஞ்சிலையும் ஊற வச்சுருவேன். இப்போது ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெயெல்லாம் விட்டு, என்னம்மா ரெசிபி சொல்கிறியா, என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லம்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து தேங்காய் பால் புலாவ் ப்ளஸ் வந்து பருப்பு கடையில் தான், பருப்பு தால்ச்சான்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு அதெல்லாமே போட்டு பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இந்த தேங்காய் பால் வந்து இப்போ ஊற்றுறோம் பாருங்கள், அந்த ரைஸுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்தளவுக்கு தேங்காய் பாலை வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும். நான் ஒரு தேங்காயிலே இந்தளவுக்கு நல்லா நெத்து காயாக இருந்துச்சு. காய் நல்லா வந்து நெத்து காய். அந்த நெத்து காயில் வந்து பால் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து கிடச்சிது, ரைஸ் வந்து குக் ஆகிற அளவுக்கு. இப்போ வந்து சால்ட் வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவு நான் சால்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஆனியன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடுறது வந்து நம்மளோட விருப்பம் தான். இப்போ ரைஸ் வந்து போட்டுக்கிறேன். இன்றைக்கி வீட்டில் இஞ்சி இல்லை, பூண்டு மட்டும்தான் இருந்துச்சு. சரி எங்கேருந்து அதை மட்டும் அரைச்சி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் கடையிலலாம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன் நான். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துடும். இன்னொரு கடாயில் வந்து பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு தால்ச்சாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் விட்டு மசாலாலாம் ரெடி பண்ணி அந்த பருப்பில் வந்து போட்டால் வேலை முடிஞ்சுது. அதுவுமே ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான். கொஞ்சமாக புளியை மட்டும் கரைச்சி விட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னாலே அந்த பருப்பு தாளிச்சாவும் ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிற டைமில் இது செஞ்சோம்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் அடிக்கடி என்கிட்ட கேட்குறதுனா, பிரியாணியில் இதுவும் ஒரு ரெசிபி தான். ரொம்ப அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இது சாப்பிட்றதுக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி சொல்லாமல் சஸ்பென்ஸாக தான் செஞ்சிட்ருக்கேன். இதை பார்த்தோன்னே அப்படி ஒரு ரியாக்ஷன் அவருக்கு. ஏன்னா வந்து சொல்லாமல் செஞ்சுட்டு இருந்தேன். அவர் வெஜிடபிள் பிரியாணியா டொமேட்டோ ரைஸானு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். நான் இது மட்டும் ஆப்ஷனில் அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் நான் செய்ய மாட்டேன். மார்னிங் ஏஞ்சி அதுவும் ரொம்ப கஷ்டம். சண்டே இல்லை வேறு ஏதாவது லீவ் டேஸ்லலாம் இது தான் நான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி செய்வேன்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சூப்பராக வந்து விசில் வந்துருச்சு. புலாவ் வந்து விசில் வந்துருச்சு. இப்போ சாம்பாரும் வந்து பருப்பு தாளிச்சா வந்து இப்போ தாளிச்சு விட்டாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். பாத்திரம் ஒரு பக்கம் என்ன வாஷ் பண்ணலையான்னு கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஹஸ்பண்ட் சாப்பிட்ணும், அதுக்காக வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கிக்கிட்டேன். கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வீடு பெருக்கி முடிச்சாச்சு. ஒரு பக்கம் வந்து குக்கரில் இந்த சாப்பாடு நல்லா குக் ஆகிடுச்சு. அண்டு சாம்பாரும் ரெடி, சாப்பாடும் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது பருப்பு தாளிச்சா செம்மையாக இருக்கும். இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த புலாவும் பருப்பு தாளிச்சாவும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக எல்லாமே குயிக்காக ரெடி பண்ணிவிட்டேன். கரெக்டாக எப்போதும் சொல்வேன் இல்லையா, பிஃபோர் கொடுக்கணும், 10 மினிட்ஸ் பிஃபோர் 7:20 கொடுத்துட்டேன். ஹாப்பியாக லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து வேக்யூம் தான் போட்டுட்ருக்கேன். ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி வேக்யூம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து மாப் பண்ண போகிறேன். டெய்லிக்கு மாப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு நாள் ஃபெஸ்டிவல் டைமில் அன்றைக்கி மட்டும் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாப்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியிலலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மேட்டு போட்டுட்டேன். பிள்ளைங்க அம்மா எங்களை ஃப்ரெஷ்அப் பண்ணலையான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு மில்க் குடிச்சிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போகிறேன். அண்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தோடனே பிள்ளைங்க பசிக்குதுனாங்க. அவங்களுக்கு புலாவே போதும் அப்படின்னாங்க. ஆராதனாவுக்கு பருப்பு தாளிச்சா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. பிள்ளைங்க 2 பேர் மட்டும் சாப்பிட்றாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி வீட்டில் போட்ட டீ இருந்துச்சு, அதை சூடு பண்ணி இப்போ குடிக்க போகிறேன். நேற்று மழை பெஞ்சனால துணியெல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருச்சு, அது காய போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேடம் மார்னிங் பருப்பு தாளிச்சா வேணான்னாங்க. இப்போ சூப்பராக இருக்குமான்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்றாங்க. வழுக்க டைமில் தான் சாப்பிட வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன்.